ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் நான்சிங் தான் காட்டுறாங்க. அவள் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போய்கிட்டு இருந்த ஒரு பாட்டி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணுறா. அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த தடவை ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு கேளுங்கன்னு சொல்கிறா. அந்த பாட்டி அவளை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, என் பேரனுக்கு மனைவியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவளோட பேர், வயசு எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு இல்லை நான் சிங்கிள் தானே சொல்கிறேன். அதை கேட்டதுமே பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என் பேரனுக்கு 30 வயசு ஆச்சுமா, ரொம்ப நல்ல பையன், அவன் இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோனி வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறா. என்ன மறுக்க முயற்சி பண்ணுற, ஆனால் அவங்க பாட்டி எப்படியோ சமாதானப்படுத்தி அவளை ஓகே சொல்ல வைக்கிறாங்க. ஹீரோனி இருந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, என் பேரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எப்போ வேணாலும் ரெடியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கடந்து போகுது. ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் சீனாக்கு திரும்பி வந்திருக்கான். அப்போ அவனுடைய பேர் வந்து இதில் சாங்கு. அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்தை பற்றி ஞாபகம் படுத்துறான். சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து ஹீரோ வந்து கன்ஃபியூஷன் ஆகி எனக்கு எப்போ கல்யாணம் ஆகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறான், பாஸ் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உங்களுடைய சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் நீங்கள் உங்கள் இடத்துல என்னை அனுப்பி வச்சிங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, அதனால தான் நீங்கள் மறந்துட்டீங்க போலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு வந்து அவங்க பாட்டி கால் பண்ணுறாங்க. அப்போ கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நீ மேரேஜ் லைசன்ஸ் எடுக்கவே போகல, கல்யாணம் ஆன உடனே வெளிநாட்டுக்கு போயிட்ட, 3 வருஷமா உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு அவளோட பர்த்டே, எப்படியாவது நீ அவ கூட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்தி கால் கட் பண்றான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனி பத்தி எல்லா டீட்டெயிலுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்திலே ஹீரோக்கு வந்து ஹீரோனி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் கால் பண்றதுக்கு முன்னாடி அவளே கால் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கால் அட்டன் பண்ணதுமே ஹீரோனி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அவ ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டு ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கா. ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, எனக்காக ஒரு ஹேண்ட்ஸமான மேல் மாடலை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றா. என் ஹஸ்பண்ட் வீட்லயே இல்லை, நான் உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுறா. இதை கேட்ட ஹீரோக்கா ரொம்ப கோபம் வருது. ஹஸ்பண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகி சார் இப்போ எங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோனி பாத்ரூம்ல நின்றுக்கிட்டு ப்ரஷ்ஷை மைக் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவளோட தண்ணியை இன்டர்வியூ எடுத்துக்கிறா. அவ சொல்ற ஆரம்பிக்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து என் அக்கா வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் அதனால என் மாமங்காரன் என் அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்துவான், அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஓகேன்னு சொன்னேன். ஆனால் 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு தடவை கூட என் ஹஸ்பண்ட் என்னை பார்க்க கூட வரல. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். ஹீரோனி வந்து மேல் மாடல் தான் வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. வெளியே நிற்கிறது வேற யாரையும் இல்லை, நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோனி வாவ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் கோபம் வருது. அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோனி அவனை பிடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா. அவன் தடுத்து நிறுத்தலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றான். ஆனா ஹீரோனி வந்து அவ பேச்சு கூட கேட்க மாட்டான். அவன் நேரா வந்து பெட் மேல தள்ளிட்டு அவள் நேரா கிஸ் பண்ண போற நேரத்துல ஹீரோனி திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ வந்து சீக்கிரமா அவளை படுக்க வச்சுட்டு கோபத்துல நினைக்கிறான், இவதான் அந்த நல்ல பொண்ணா, என் பாட்டி எனக்காக பார்த்த பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவளுடைய பேக்லயே எடுத்து வைக்கிறான். அவன் மனசுக்குள்ள நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோனி எழுந்ததுமே அவள் யோசிச்சு பார்க்குறா, எங்களுக்குள்ள எதுவும் தப்பாக நடக்கல போல, நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் அங்கே கொஞ்சம் காசு எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு கிளம்புறா. அந்த நேரத்தில் ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வரான். வந்ததுமே ஹீரோனி அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கவனிக்கிறான். அங்கே வச்சிருந்த காசு எடுத்து பார்த்துட்டு குழப்பமா நினைக்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோக்காக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரான். ஹீரோ கையில் காசு இருக்கிறத பார்த்துட்டுமே அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறான். ஹீரோ சொல்கிறான், இது அவளோட ஃபீஸ்னு. இதை கேட்டதுமே அசிஸ்டன்டா ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹீரோ யோசிக்கிறான், என்னை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாள், அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனை வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என் வீட்டில் பைப்பு ப்ராப்ளம் இருந்ததுனால தான் நீ ஹோட்டலில் தங்கணும்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு எங்கே இருந்தாலும் சுலபமாக தூக்கம் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டின்னு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க, நான் உனக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்கேன், அதோட உன் ஹஸ்பண்டும் திரும்பி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இருந்துக்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. பாட்டி வந்து கேட்குறாங்க, ஏன் இன்னும் நீ அவனை சந்திக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனி முன்னாடி பார்த்தா அங்கே வந்து மேல் மாடலான நம்ம ஹீரோ தான் நின்றுக்கிட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி
சுற்றி தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அவளை பார்த்துட்டு சைலண்ட்டாக அவளுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். ஹீரோனி வந்து திரும்பி பார்த்த உடனே ரொம்ப பயந்துடுறான். ஹீரோ அவளோட பேச ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ஃபோனில் பாட்டி சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு ஆம்பளை குரலை கேட்டேனே சொல்லிட்டு. ஹீரோனி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்டுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக ஹீரோ வந்து அவள் கொடுத்துட்டு போன அந்த காசை பார்த்துட்டு கோபமாக சொல்கிறான், நான் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறேன், நீ இந்த சின்ன காசை கொடுத்துட்டு என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு. இது கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, இப்போ மேல் மாடலெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கோபமாக சொல்கிறான், நேற்று நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கலை, அப்படின்னா என்னை இப்படி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதன்னு. அதுக்கு ஹீரோ கேட்குறான், அப்படின்னா ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்தியான்னு. இதை கேட்ட ஹீரோனி பின்வாங்கி, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. அவள் ஹீரோவை கவனமாக பார்த்துட்டு நினைக்கிறா, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அப்படியே இவன் இப்படிப்பட்ட வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஐடியா வரும். அவள் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, நீ ஒரு நல்ல டிசைன் வேலை பண்ணணும் நீ முடிவு பண்ணா நான் உனக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு. இது கேட்ட ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுவும் போதாதுன்னு ஹீரோனி வந்து சொல்கிறா, முதல்ல நீ என் வீட்டில் வந்து பைப்பை வந்து சரி பண்ணிடு. இதை கேட்ட ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. வீட்டுக்கு போனதுமே இந்த பைப்பை தான் நீ சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறான். ஆனால் ஹீரோ அதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக்கிறா. ஹீரோனை திரும்பி வந்து அந்த சீனை பார்த்து ஷாக் ஆகுறா. ஹீரோவோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினைஞ்சிருக்கு. ஹீரோ வந்து அவகிட்ட ஒரு புது ட்ரெஸ்ஸு கேட்குறான். ஹீரோனி அவளோட டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. என் வீட்டில் ஆம்பளைங்களுடைய ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, நீ இதை போட்டிக்கு மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவள் வீட்டில் இது வரைக்கும் எந்த ஆளையும் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா, பைப் லைன் சரியாகலை, நீயும் ஃபுல்லாக நினச்சிட்ட, நீ இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்ப, ஸோ உனக்காக நான் ஒரு ட்ரீட் கொடுக்கலாமேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறான். அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் பேரை சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ஷாக் ஆகுறா. ஆனால் ஹீரோ வந்து கேட்குறான், நீ அங்கே கூட கூட்டிகிட்டு போக முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் உடனே இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கே போகிறான். அங்கே போனதுமே பாடி கார்ட்ஸுங்கெல்லாம் அவங்கள நிறுத்தி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் சரி வேற எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து அவளை அங்கேருந்து போக விடாமல் தடுக்கிறான். ஹீரோவுடைய கார்ட்ஸுங்க பார்த்த உடனே கார்டை அவனை உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தான் அலோடு இல்லை, நீங்கள் எங்களோட 100வது கஸ்டமர், அதனால அலோட் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. இது கேட்ட ஹீரோனுக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகுறா. ஹீரோ வந்து அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். செக்யூரிட்டி வந்து உடனே ஸ்டாஃபுகள் எல்லாருக்குமே பாஸ் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். ஒரு வெயிட்ரஸ் வந்து அவங்கள ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறான். ஹீரோனிக்கிட்ட மெனு கார்டை கொடுக்குறாங்க. மெனுவில் இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோனி ரொம்ப நர்வஸ் ஆகுறா. அவள் ஹீரோ கிட்ட நீயே ஆர்டர் பண்ணிக்கன்னு சொல்கிறான். ஹீரோவும் மெனு கார்டு எடுக்க சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. ஹீரோவும் அவன் கையில் இருந்து இழுத்து பிடிச்சி எடுத்துடுறான். அப்போ ஹீரோனி வந்து நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுஞ்சி போயிடுறா. அவள் போனதுமே ஹீரோ வந்து வெயிட்ரஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், நான் சொல்கிற மாதிரியே எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். வெயிட்ரஸும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனி திரும்பி வந்தப்போ எல்லா டிஷ்ஷுமே டேபிளில் ரெடியாக இருக்குது. ஆனால் அவள் முன்னாடி ஃபுல்லாக க்ரீன் டிஷ்ஷு இருக்குது. இதை பார்த்து அவள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறா. அந்த வெயிட்ரஸ் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனிக்கு புரிஞ்சுக்கிறா, ஹீரோ வந்து என்னை டீஸ் பண்ண தான் இப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவள் ஒரு டிஷ்ஷை எடுத்து ட்ரை பண்ணுறா, அதாச்சும் நல்லா இருக்குமா சொல்லிட்டு. ஆனால் டிஷ்ஷு ரொம்ப மோசமாக இருக்கும், முகமே மாறிடுது. ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். வெயிட்ரஸ் அங்கேருந்து அனுப்பிடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோனி வந்து உண்மையாகவே இது எல்லாமே சாப்பிட ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் கில்ட்டிங் ஃபீலிங் ஆகுது. அவன் உடனே சொல்கிறான், பரவாயில்லை உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா, அப்படின்னா பணம் வேஸ்ட் ஆகிடுமே, இதெல்லாம் பேக் பண்ணிக்கலாம், எங்கள் பில்டிங் கீழே இருக்கிற நாய்க்கு கொடுக்கலான்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்படி குழந்தைத்தனமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருக்கிற எல்லா நாய்க்குமே நான் இப்படி சாப்பிட வச்சுடுவேன்னு. அந்த நேரத்தில் ஷின்ஷாங் அங்கே வரா. எல்லா ஸ்டாஃப்மே அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவள் வந்து ஹீரோவை பார்த்துட்டு வந்து கேட்குறா, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆனால் அவன் கூட ஹீரோனி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஜெல்ஸ் ஆகுறா. அங்கே ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட சொல்கிற, நீ இது எல்லாமே பேக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு பில் பண்ணிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த ஷின்ஷாங் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்
ஷாக் ஆகுறா. இந்த பொண்ணு யாரு, இவ ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் போடுறான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள யோசிக்கிறா. அந்த சமயத்துல ஹீரோ வந்து கோபமா வெயிட்ரஸை பார்த்து நான் சொன்னது கேட்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வெயிட்ரஸ் வந்து எல்லா டிஷ்ஷுமே சீக்கிரமா பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ஷிஷாங் ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோ இருந்துகிட்டு அவ கையை தட்டி விட்டுறான். அதுக்கு இருந்துகிட்டு சொல்றான், நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, எல்லாருக்குமே தெரியும், நீ இப்படி பண்றியன்னு. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், அது உன்னுடைய கற்பனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுஞ்சி போயிடுறான். இதை கேட்ட ஷிஷாங் உடனே ரொம்ப ஷாக் ஆகுறா. திடீர்னு கீழே விழுந்துடுறா. அவளோட உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகிறது. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோனி பில்லை பே பண்ண சொல்லிட்டு வரா. அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா, உங்க கூட வந்த ஆளு வந்து பில்லை பே பண்ணிட்டாங்கன்னு. இதை நினைச்சுக்கிட்டு ஹீரோனி வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறா, இவன் ரொம்ப பொறுப்பா தான் இருக்கான், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் ஒரு மெயில் மாடலா இருக்கானே சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்றான், ஷிஷாங்க்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றான், இதுக்கு காரணம் நான் இல்லைன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து சொல்றா, பாட்டி சொல்லியிருக்காங்க, 2 ஃபேமிலிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ண சொன்னாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் கிடக்கூடாதுன்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்றான். அப்போ ஹீரோனி அங்கே வந்து ஹீரோக்கு குளிரா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கோட்டை கட்டி அவன் மேலே போட்டு கவர் பண்ணுறா. இதை பார்த்த ஹீரோக்கு கில்ட்டிங்காக ஃபீலிங் ஆகுது, நான் இவ்வளோ டீஸ் பண்ணேன், ஆனால் இவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. ஹீரோனி வந்து அவங்ககிட்ட சொல்கிறா, நீ நல்ல பையனாக இருக்க, நீ வந்து ஓகே சொன்னால் நான் உனக்கு டீசெண்டான ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, இப்போ என்ன சரி பண்ண சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி சொல்கிறா, என்கிட்ட ஒரு லைப்ரரி ஷாப் இருக்குது, நீ அங்கே நல்லா வேலை பண்ணலாம், உனக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்க சொல்ல புக்கு எல்லாம் எடுத்து படிக்கலாம். இதை கேட்ட ஹீரோ இன்னும் ஆச்சரியப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனி வந்து ஹீரோவை கூட்டிட்டு லைப்ரரி ஷாப்புக்கு தான் வரா. அங்கே வந்து ஹீரோ வந்து அந்த ஷாப்பை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். லைப்ரரி ரொம்ப பெருசாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு. ஹீரோனி சொல்கிறா, இந்த அளவு பெரிய ஷாப்பை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதனால தான் நான் உன்னை இங்கே வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு. அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து காட்டிட்டு, ஃப்ரீ டைம்ல இதை படிச்சுக்கோ, அடுத்த தடவை நீ காஸ்ட்லியான ஹோட்டலில் வேலை பண்ணாலும் இங்கிலீஷ் தெரியாமல் எம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்னு சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு மேலே ஷெல்ஃபில் இருக்கிற டிக்ஷனரியை எடுக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணுறா. ஆனால் கை ஸ்லிப் ஆகி அந்த புத்தகம் வந்து அவள் தலையில் விழ போகிற நேரத்தில் ஹீரோ வந்து அதை அப்படியே கேட்ச் பண்ணிடுறான். அவளை பார்த்துட்டு எவ்வளோ குள்ளமாக இருக்கேன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறான். ஹீரோனி கொஞ்சம் எம்பரஸ் ஆனாலும் உடனே பாஸ் மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்து ரூமில் போயிட்டு எல்லா புக்குமே அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனி அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் இந்த ஷீஷாங் வந்து செக்யூரிட்டி கார்டுகளை கூட்டிகிட்டு அங்கே வரா. ஹீரோனி வந்து கொஞ்சம் மரியாதை அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் இந்த ஷீஷாங் வந்து நேராக கோவத்தில், நீ என்னுடைய ஃபியான்சியே சர்வீட் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு சத்தமாக திட்ட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அவளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லி ஹீரோனியை இழுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறா. செக்யூரிட்டி கார்டும் வந்து ஹீரோனியை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஷீஷாங் வந்து அவளை ரொம்ப மோசமாக வார்த்தையால் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த சண்டையில் ஹீரோனிக்கு நெத்தியில் காயம் வர ஆரம்பிச்சிருது. ஷீஷாங் வந்து கோவத்தில் ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கிட்டு ஹீரோனி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோனி வந்து சொல்கிறா, நான் எந்த தப்புமே செய்யலை, உன் ஃபியான்சியை நான் சல்யூட் பண்ண நினைக்கலன்னு சொல்கிறா. அங்கே இருந்து எல்லாருமே இந்த சீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷீஷாங் கத்துறா, நீ ஒத்துக்கலைன்னா அப்போ உன் முகத்தில் கீறிடுவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் யாருக்குமே நீ உன்னை பிடிக்காமல் போயிடுன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் வந்து ஹீரோ கோபமாக அங்கே வந்துட்டு அந்த ஷீஷாங்கை தள்ளி விட்டுட்டு ஹீரோனியை காப்பாற்றுறான். இதை பார்த்த ஷீஷாங் இன்னும் கோபமாக, என் முன்னாடியே நீ வேற பொண்ணு கூட இருக்கிறியான்னு சொல்லிட்டு கத்துறா. அவள் ஞாபகப்படுத்துறா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், அது உன்னுடைய கற்பனை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ஷாக் ஆகுறா. அப்படின்னா இவன் தான் அவளோட ஃபியான்சியான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண, சுச்சுவேஷனை கிளியர் பண்ண சொல்கிறான். ஷீஷாங் ரொம்ப எமோஷனல் ஆகி, நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை தான் காதலிச்சிட்டு இருக்கேன், நீ இப்போ வேற பொண்ணுக்காக என்னையே இப்படி அவமானப்படுத்துறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டே, நீ தான் 3வது மனுஷன் மாதிரி என் லைஃப்பில் நடக்கிற விஷயத்துல எல்லாமே மூக்க நுழைக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஷீஷாங் இன்னும் கோவத்தில் ஹீரோனியை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வரா. அந்த குழப்பத்தில் ஹீரோனியை வந்து ஹேண்ட் பேக்கு கீழே விழுந்துருது. அங்கே இருந்தவங்க எல்லாமே பேக்கை ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கவனிக்கிறாங்க. ஷீஷாங் உடனே அதை எடுத்துக்கிட்டு, பாருங்க இந்த பொண்ணு ஆல்ரெடி மேரீடு, ஆனாலும் என் ஃபியான்சியை சல்யூட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு கத்துறா. அதுக்கப்புறம் அவள் ஹீரோ கிட்ட, இதை ஓப்பன் பண்ணி பாரு, அவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும்னு சவால் விடுறா. அவள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஹீரோ உடையாது. அவள் ஷாக் ஆகி
இது எப்படி நடந்துச்சு, இது உண்மையாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி அதை பார்த்து ஷாக் ஆகுறா. இவன் தான் நம்முடைய ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறான். உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு அந்த ஷின்சாங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஹீரோ வந்து ஹீரோனியை உட்கார வச்சுட்டு அவளோட காயத்துக்கு மெடிசனை அப்ளை பண்ணுறான். ஹீரோனி கொஞ்சம் கோவத்தில் சொல்கிறான், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னா எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனால தான் இந்த வாட்டி இப்படி நடந்து சொல்ல நீ எனக்கு முன்னாடியே சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அவள் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்து இது ரொம்பவே ரியலாக இருக்குது, ஆனால் இது எப்படி என் பேக்கில் எப்போ வச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், யார் சொன்னது இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இது கேட்ட ஹீரோனி வந்து ஷாக் ஆகுறா. அப்படின்னா நீ உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டியா? அவள் உடனே சொல்கிறா, அந்த அன்லக்கி பொண்ணு யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்து ஓப்பன் பண்ணுறா. அடுத்த நிமிஷமே அவள் ஃபுல் ஷாக் ஆகுறா. அந்த ஃபோட்டோ அவளுடைய ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவளே நம்ப முடியல. ஏன்னா இன்னும் ஹீரோ தான் மேல் மாடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் எப்போ சொன்னேன் மேல் மாடல்னு சொல்லிட்டு, நீயே கற்பனை பண்ண நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை பர்மனெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி வந்து இன்னும் கன்ஃபியூஷன் ஆகி, அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் சொல்லலை, அப்படின்னா அந்த நாள் என் ரூமில் நீ என்ன பண்ண வந்து சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, நான் இன்னும் வரல, நீ தான் என்னை கால் பண்ணி கூப்பிட்டேன்னு. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் இருக்கிறது நம்ம ஹீரோவோடைய நம்பர் தான். அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, பாட்டி வந்து இவருடைய நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப எம்பரஸ் ஆகுறா. ஹீரோ இருந்துக்கிட்டு டீஸ் பண்ணுறான், நீ வேறு யாருக்காவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு, அதான் இப்போ டிஸப்பாயிண்ட் ஆகிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, இல்லை நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பண்ணுறான். ஹீரோ இருந்துக்கிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனுடைய சேலரி கார்டை எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு, வேணாம் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடு வாங்கியிருக்கேன், என்னுடைய செலவு நானே பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக செலவு பண்ண எல்லா காசுமே நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். இது கேட்ட ஹீரோவுக்கு வந்து புரியுது, இவளோட மனசு ரொம்ப க்ளீனாக இருக்குது, இவள் பணத்துக்காக ஆசைப்படலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோனி வந்து அவனை பற்றி நினச்சிக்கிட்டே இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அவனோட அசிஸ்டன்ட் டின்னர் பிளானை பற்றி பேசுகிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட் கார் எதுன்னு கேட்குறான். அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, டபுள் எக்ஸ்பென்சிவ், இன்னும் சீப்பான ஏதாச்சும் இருந்தால் வாங்கன்னு சொல்கிறான். அதுவும் இன்றைக்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஹீரோனி இன்னும் லைப்ரரியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்டுக்காரி நிறைய ஸ்நாக்ஸுங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர. அதை பார்த்து நம்ம ஹீரோனி ரொம்ப ஹாப்பியாகி, உன் அம்மா உன் கார்டை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி கொஞ்சம் சீரியஸாக, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்றைக்கி ஒரு பெரிய டின்னர் பார்ட்டிக்கு போகணும், அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் எங்கள் அம்மா அந்த கார்டை மறுபடியும் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனியும் வர சொல்லி சொல்கிறா. ஹீரோனி இருந்துக்கிட்டு மறுக்கிறா, இல்லை அந்த மாதிரி ரிச்சான இடத்துக்கெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து ஒரு மாஸ்டர் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறா. ஹீரோனிக்கு ஒரு கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும் போல். அந்த கேக்கு வந்து பேர் வந்து லுச்சின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோனி வந்து கண்ணு கலங்குற மாதிரி எக்ஸைட் ஆகுறா. அப்படியா, அப்போ நானும் வரேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஆனால் அவள் சொல்கிறா, நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன், உன்னோட இந்த ஸ்பாலை நான் கெடுக்க விரும்பலை, பார்ட்டியில் மீட் பண்ணலான்னு சொல்கிறா. ஃப்ரெண்டுக்காரையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனி அவளோட ஸ்கூட்டியில் பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் எதுலேருந்து வந்து நம்ம ஹீரோடைய கார் வந்து ஹீரோனிய ஸ்கூட்டி மேலே லேசாக மோதிடுது. காரில் இருந்து ஹீரோனியை பார்த்த உடனே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான் கீழே. அவன் அசிஸ்டண்ட் கிட்ட வந்து அவளை சீக்கிரமாக அனுப்ப சொல்கிறான். ஹீரோனி வந்து அசிஸ்டண்ட் கிட்ட வந்து சாரி தெரியாமல் நடந்துச்சு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அசிஸ்டண்ட் வந்து பரவாயில்ல, நீங்கள் ஓகே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி, நான் ஃபைன் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அசிஸ்டண்ட் உடனே, அப்படின்னா நீங்கள் போகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனி மனசுக்குள்ளே, வாயும் ரொம்ப நல்லா ரிச்சான பையனை போல இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அடுத்த சீனில் வந்து ஹீரோனி பார்ட்டி ஹாலில் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கே ஃப்ரெண்டுக்காரையும் அவங்க அம்மாக்காரையும் சேர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனி வந்து அங்கே வந்ததுமே 3 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே திடீர்னு ஒரு ரிச்சான பொண்ணு வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறா. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா காட்டுறா. ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு கோபம் வருது. அவகிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போறா. அப்போ அவங்களுடைய அம்மா வந்து உடனே அவளை அமைதிப்படுத்துறா. அந்த ஒரு ரிச்சான பொண்ணு உள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, நீங்கள் எதுக்கு என்னை தடுத்து நிறுத்தினீங்க சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மாக்காரி சொல்கிறா, அவங்க சூ ஃபேமிலியோட பொண்ணு, அந்த ஃபேமிலி வந்து இந்த சிட்டிலே இருக்க 4 மேஜர் ஃபேமிலியில் ஒன்று, அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு சென் ஃபேமிலி ஹையர் கூட வராருன்னு கேள்விப்பட்டேன். இது கேட்டதுமே எல்லாருமே சீரியஸ் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லீவல் பீப்புள் சாதாரண பப்ளிக் ஈவெண்ட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்க.
ஹீரோனி தொடர்ந்து இன்னும் இன்னோசென்ட்டாக அந்த ஃபேமஸ் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக யோசிக்கிறா. அந்த நேரம் பார்ட்டி ஹாலில் உள்ள வந்து ஆல்ரெடி ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு சாங் ஃபேமிலியே ஹையர் வராரா, எப்படியாவது என் பொண்ணை அவரோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க ஹீரோனியை பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. இவ சாதாரணமாக வந்தது ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஃப்ரெண்டுக்காரியை வந்து கவனம் வைன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரி வந்து இன்னோசென்ட்டாக இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சாங் ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சா நம்ம ஷென் ஃபேமிலிக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் பார்ட்டி ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனிக்கும் ஒரு சைடில் நின்று என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி வந்து வெயிட்ரஸை கூப்பிட்டு அந்த கேக்கு பேரை சொல்லி அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. வெயிட்ரஸ் அவளை ஃபாலோ பண்ண சொல்கிறா. அந்த நேரம் ஹாலுக்கு நம்ம ஹீரோ தான் என்ட்ரி ஆகுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ், பார்ட்டிக்கு வந்த பிஸ்னஸ் மேனு எல்லாருமே அவனை சுற்றி வலிச்சிக்கிறாங்க. ஹீரோனி தூரத்தில் இருந்து யார் அந்த விஐபி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் அந்த வெயிட்ரஸ் வந்து நடுவில் வந்து நின்றுட்டு, அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது மேடம், நான் உங்களுக்காக கேக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. ஹீரோனி உடனே ஹாப்பியாக சந்தோஷமாக வாங்கி அதை சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. வெயிட்ரஸ் வந்து கிளம்புறா. அப்போது அங்கே ஃப்ரெண்டுக்காரி வந்து யாரா அந்த வெல்கம் பண்ணுற அந்த ஆளுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதனால அவங்க அம்மா கிட்ட தேடி போகிறா. ஹீரோனி மட்டும் அங்கே தனியாக நின்று அந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோடைய அசிஸ்டண்ட் வந்து ஹீரோனியை பார்த்துடுறான். மேடம் இங்கே எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு, மேடம் இங்கே வந்திருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு மிஸ்டன் ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறான். ஒரு ரிச்சான பர்சன் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். அவள் உடனே அசிஸ்டண்ட் கிட்ட வந்து அவளை கவனமாக வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நேரம் வந்து வெங்கன்ற ஒரு பையன் வந்து ஹீரோனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறான், அவனுக்கும் ஹீரோனிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. அதுக்கு அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு சொல்கிறான், அவங்களுடைய கசின் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் இருந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். காரில் போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து பாட்டில் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே காட்டுறான். அதில் ஹீரோனி ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இதை பார்த்த ஹீரோ உள்ளுக்குள்ளே இவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் போல நினச்சி சிரிக்கிறான். ஆனால் லாஸ்ட் ஃபோட்டோவில் ஒரு பையன் ஹீரோனிக்கிட்ட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப சீரியஸ் ஆகிறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஜாலியாக சொல்கிறான், இவர் தான் உங்கள் லவ்வுக்கு ப்ராப்ளமாக இருப்பான்னு சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு மாதிரியாக ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அவன் உடனே இது என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு கேஷ்லாம் சொல்கிறா. அந்த கேக் பாக்ஸ் எடுத்து காட்டுறா. அப்போ வந்து ஹீரோ இத்தியா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி வந்து ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இதோட ஸ்மெல்லு தான் ரொம்ப மோசமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து முகம் சுழிச்சிக்கிட்டே இதெல்லாம் உடனே தூக்கி போடுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு அதை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுப்பா. ஹீரோ கோவத்தில் அவன் மேலே இருக்கிற பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ உடனே ஹீரோனி இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறா. சீக்கிரமாக இருந்துக்கிட்டு ஒரு பெல்லோ எடுத்து கவர் பண்ணிக்கிறான். அவன் அவசரமாக நான் வந்து நைட் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கேன், எந்த ட்ரெஸ்ஸும் போடலைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அவன் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், இனிமேல் நானும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், அதனால ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறான். ஹீரோனி முகம் சுழிச்சிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அமைதியாக ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ மறுபடியும் அங்கே வரான். ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்கிறான், பாட்டி நம்ம 2 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், இப்போ எனக்கு வேலை இருக்குது, ஏன் பாட்டி இங்கே வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு, அப்படின்னா என் அக்காவையும் கூப்பிடலாமே, அவங்களும் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் இருந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு டின்னர் பார்ட்டிக்கு பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க ஒரு ரிச்சான பர்சன் வந்திருந்தார், எல்லாருமே அவரை சுற்றி இருந்தாங்கன்னு சொல்கிறா. அவரோட பேரும் உங்களுடைய பேரும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு ஃபேக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறான். 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனையும் சிரிஞ்சுக்கிட்டே, நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ரிச்சான பர்சனாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கு ஹீரோ கொஞ்சம் டச் ஆகிடுது. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு கேட்குறான், ஏன் என்னெல்லாம் பார்த்தா ரிச்சான பர்சனாக இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ உண்மையாகவே ரிச்சான பர்சனாக இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் பார்ட்டியில் பார்த்தா மிஸ்டர் சாங்கை பற்றி கோசப் ஆரம்பிக்கிறா. அவரை சுற்றி எந்த பொண்ணுமே போக விட மாட்டாங்களாம். எனக்கு தோணுது அவர் ஒரு வயசானவராக இருப்பார் போல், ஒரு வேலை ஏதாச்சும் அவருக்கு டிசஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் ஷாக் ஆகிறான். அவன் கேட்குறான், உனக்கு எப்படி தெரியும் அவர் வயசானவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரே, அப்படின்னா வயசானவராக தான் இருப்பார், சின்ன வயசுலேயே இப்படியெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாது, அதோடு நிற்காம அவரை சுற்றி பொண்ணுங்களே வர விட மாட்டேங்கிறாராம், அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் போல்.
ஹீரோ ஃபேஸை பார்த்தா சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியாத அளவுக்கு நின்றுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோனி கிட்ட சொல்லுவான், இப்படி யாரையும் பற்றி தப்பாக கோசம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனியும் தூங்க போகிற தயாராகிறா. நாளைக்கு என் அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ போனதுக்கப்புறம் ஹீரோ பாட்டிக்கிட்ட இருந்து கால் பண்ணி டின்னருக்கு இன்வைட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி அவளோட அக்கா வீட்டுக்கு போகிறா. அவள் அக்கா பையனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. அந்த நேரம் உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவளோட மாமங்காரன் வந்து அவள் அக்காவை திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கோபத்தில் சொல்கிறான், இவ்வளோ பணம் கொடுத்து எதுக்கு செலவு பண்ணன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அக்காக்காரி அழுதுகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நம்ம இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு டின்னருக்கு போகணும், அதனால தான் நான் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கினேன், அதுவும் டிஸ்கவுண்ட்டில் தான் சொல்கிறா. ஆனால் அந்த மாமக்காரன் கோவத்தில் டிஸ்கவுண்ட்டாக இருந்தாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோனி இருந்து வெளியே நின்று இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பா. எல்லாம் கேட்டு சீரியஸ் ஆயிடுறா. அவன் மாமக்காரன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை, வீட்டோடைய நிலைமையை பார்த்து நீ செலவு பண்ண முடியலன்னா இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஹீரோனி அவன் குழந்தைக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு, இப்படியெல்லாம் அதிகமான பொருளை வாங்கி வர தேவையில்லை, பணமாக கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவளை அவமானப்படுத்துகிறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோனி அவளோட அக்கா கிட்ட வந்து, நீ ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ என் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க அக்கா இருந்துக்கிட்டு, வேணாண்டி அப்படியெல்லாம் என்னால் முடியாது, என் பையன் இன்னும் சின்ன பையன், அவன் அப்பா விட்டு இருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஹீரோனியும் அவளோட சேர்ந்து போகிறா. ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவங்க அக்கா பையன் ஓடி போயிட்டு திடீர்னு ஒரு காரில் மோதிடுறான். காரில் லேசாக கிராஷ் ஆகிடுது. அக்காக்காரி பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. ஐயோ, ஒரு காஸ்ட்லியான காராக இருக்கே, என் லைஃப் சேவிங் எல்லாம் கொடுத்தா கூட இதுக்கு காம்படிஷனை தர முடியாதுன்னு சொல்கிறா. ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோனி அமைதி பண்ணி ஓனர் வரட்டும் பேசிக்கலான்னு சொல்கிறா. அந்த நேரம் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டு கூட வெளியே வரான். ஹீரோனி இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஹீரோனி நேரம் ஆகிறதுனால அவளோட நம்பரை எழுதி வச்சுட்டு டேமேஜுக்காக கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளோட அக்கா கூட கிளம்பிடுறா. அசிஸ்டண்ட் அந்த நம்பரை எடுத்து ஹீரோ கிட்ட, இப்போ என்ன பண்ணுறது பாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் இருந்துக்கிட்டு ஃபேஸை சீரியஸாக வச்சுக்கிட்டு இதுக்கான ஃபுல் அமௌண்ட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அக்கா ஃபுல்லாக டென்ஷனாக எழுதிக்கிட்டே இருக்கா. என் லைஃப்பில் சேர்த்து வச்ச காசெல்லாம் கணக்கு போட்டால் கூட இந்த அமௌண்ட்டை என்னால் பே பண்ண முடியாதுன்னு, உங்கள் மாமனுக்கு இன்னும் தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகுன்னு சொல்கிறா. ஹீரோனி இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறா. நீ கவலைப்படாத, நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது ஹீரோ வீட்டில் தான் இருக்கான். ஹீரோனி சோகமாக வரதை பார்த்துட்டு அவன் கவனிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. என் அக்கா பையன் தப்பாக ஒரு காரை கிராஷ் பண்ணிட்டான். இதை கேட்ட ஹீரோக்கு வந்து புரியுது. அப்போ அவன் இருந்துக்கிட்டு கேட்குறான், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு, பரவாயில்லை, எனக்கு என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், நான் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அவள் கிளம்புற போகிற நேரத்தில் ஹீரோ வந்து அவளை நிறுத்தி, அது என் பாஸோட காரை தான், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், ஒரு வேலை டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினி ரொம்ப முகமே அப்படியே பிரைட்டாக ஆகிடுது. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, ஃபுல் அமௌண்ட் எல்லாம் வாங்க வேணாம், ஒரு 9,000 மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அசிஸ்டண்ட்டு இருந்துக்கிட்டு சரி பாஸ் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டண்ட் வந்து கால் பண்ணி, நான் தான் அந்த கார் ஓனருன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறா. அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு ஹீரோடைய பேர் சொல்லி, எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறான். ஹீரோ உள்ளே வந்ததுமே ஹீரோனி உடனே எக்ஸைட்டாக ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பரிமாறுறா. ஹீரோ இருந்துக்கிட்டு, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்புறான். ஆனால் ஹீரோனி வந்து சீக்கிரமாக லஞ்ச் பாக் ரெடி பண்ணி அவன் கையில் கொடுக்குறான். போகிற வழியில் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே வரான். அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு, பாஸ் இது உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, இது நான் கீழே கொட்டிட்டுமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு உடனே வேண்டாம் சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் கிட்ட வா சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அசிஸ்டண்ட் மனசுக்குள்ள, சார் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் சாப்பிடவும் மாட்டார், அது கீழே கொட்டவும் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகுறான். ஹீரோ உள்ளுக்குள்ளே நினைக்கிறான், இன்னைக்கு போய் இவ என்ன ட்ரிக் ப்ளே பண்ண போகிறான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட்டில் அசிஸ்டண்ட் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோனி உள்ளே வந்த உடனே ஹீரோ சீக்கிரமாக அவனோட ஃபேஸை வந்து மறைச்சிக்கிறான். ஹீரோனி வந்து அசிஸ்டண்ட் கிட்ட போகிறா. அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு காம்பன்சேஷனை பற்றி சொல்கிறான். 9,000 மட்டும் போதும். இது கேட்ட ஹீரோனியும் ஷாக் ஆகி, அவ்வளோ காஸ்ட்லியான காருக்கு இவ்வளோ ரொம்ப குறைவான அமௌண்ட்டு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறான். சாங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால நான் வந்து அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லவா, அதனால டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அந்த நேரம் வந்து ஒரு வெயிட்ரஸ் வந்து தப்பாக நம்ம ஹீரோ மேலே காஃபியை ஊற்றிடுறா. ஹீரோயினி உடனே அவனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறா. இந்த ட்ரெஸ் இனிமேல்
போட முடியாதுன்னு போலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. அவள் உடனே அசிஸ்டண்ட் கிட்ட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து சிக்னல் கொடுத்த உடனே அசிஸ்டண்ட் வந்து ஸ்மார்ட்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதனால ஹீரோ கிட்ட சரி உங்களுக்கு நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், நீ உங்கள் பாஸுக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து சீரியஸாக கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ இருந்துக்கிட்டு உடனே இல்லை இங்கே ஒரு சைலண்ட்டாக மீட்டிங் அட்டன் பண்ண வந்தேன், ஆனால் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உடனே நான் வந்து ஷாப்பிங்க்கு தான் போகிறேன், வா நான் உனக்காக புதுசாக ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்கிறா. ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள் உண்மையாகவே என்ன ஒரு ஏழையாக நினச்சிக்கிட்டா போலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயினி வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போகிறா. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஷாப்பிங் முன்னாடி நின்று இங்கே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ இருந்துக்கிட்டு இங்கே எல்லாம் ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் விலைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு அவனை சடனாக ஷாப்பிங்க்கு இழுத்துக்கிட்டு போகிறா. அங்கே ஹீரோக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணுறா. அதை பார்த்து அங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து இது கப்புள்ஸுங்க போகிற ட்ரெஸ்ஸுங்க மேடம் சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ உள்ளுக்குள்ளே உடனே ஓவராக திங்க் பண்ணுறான். அவள் ப்ரப்போஸாக இதை தேர்ந்தெடுத்தால நான் கூட அவளுக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறாளோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோனி எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், ஒரு ட்ரெஸ் மட்டும் போதுன்னு சொல்கிறா. இதை பார்த்து ஹீரோ மறுபடியும் ஷாக்கு. அப்படின்னா அவள் அப்படி நினைக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறான். ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட முதல்ல இந்த ட்ரெஸ் நீ ட்ரை பண்ணிட்டு வான்னு சொல்கிறா. ஹீரோ வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே அவளோட கார்டை கொடுத்து ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி கொடுக்குறா. பணம் பே பண்ணும்போது அவள் முகமே சுருங்கிடுது. அந்த ஷாப்பில் வந்து உண்மையாகவே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் போல், அதனால தான் இன்னொரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ வந்து உடனே புரிஞ்சுக்கிறது, நான் மறுபடியும் அவளை தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பாட்டி வந்து அசிஸ்டண்ட்டு கூட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், சார் வந்து மேடம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முன்னாடி இவன் எப்பவுமே மார்க்கெட்டு கூட போக மாட்டான், இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவன் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவன் கொஞ்ச நாள் அவனுடைய உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுல தப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக புரியுது ஹீரோ மெதுவாக ஹீரோயினியை உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அதே நேரம் ஹீரோ ரெண்டு பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு பேக்கோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை பார்த்த உடனே நீங்கள் டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சீக்ரெட்டாக சிக்னல் கொடுக்குறான். அசிஸ்டண்ட் உடனே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டி 3 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாட்டி வந்து தெரிய ஆரம்பிக்குது இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் ஸ்டே பண்ணலன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறேன், நாங்கள் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்குது. பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபோட அக்கா ஃபேமிலி தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ டோர் ஓப்பன் பண்ண போகிறான். அவங்க மாமங்காரன் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி திமிரா உள்ளே வரான். ஹீரோ உடனே நோட்டீஸ் பண்ணுறான், இவன் ரொம்ப ரூடாக இருப்பானோ சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் மாமங்காரன் இருந்துக்கிட்டு அவன் ஒய்ஃபை கோபமாக பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ கிட்டே நீ என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் ஃபேக்காக ஒரு ஆன்சர் கொடுக்குறான், நான் வந்து ஆர்டினராக எம்ப்ளாயி தான் சொல்கிறான். அதை கேட்ட அவன் மாமங்காரன் அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிறான், நான் வந்து ஷாங்க் குரூப்பில் மேனேஜராக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க அக்கா வந்து மரியாதை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஹீரோனிக்கிட்ட அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க, நீயும் என் பேருனா ஏன் ஒன்றா ஒரே ரூமில் ஸ்டே பண்ணலன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதே ஆன்சர் தான் சொல்கிறான், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு விடவே மாட்டாங்க, அவங்கள எப்படியாச்சும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோனிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா இருந்தீங்கன்னா என் லைஃப்பில் சேவிங் எல்லாமே உனக்கு தானே சொல்கிறாங்க. ஹீரோனி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் சீக்கிரமாக டாபிக்கை சேஞ்ச் பண்ணுற, அக்கா ஃபேமிலி வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து லிவிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. பாட்டி இருந்துக்கிட்டு ஹீரோனி அக்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் மாமங்காரன் வீட்டை சுற்றி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, எவ்வளோ வந்து பேமெண்ட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஏதாச்சும் சொல்ல போகிற நேரத்தில் பாட்டி ஸ்மார்ட்டாக அவனை கிச்சனுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ ஹீரோனி வந்து அவங்க மாமங்கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டு என் ஹஸ்பண்டு ஃபுல் பேமெண்ட்டில் வாங்கினாருன்னு சொல்கிறான். உன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்கிறா. இதை கேட்ட மாமக்காரன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து கிச்சனுக்கு போயிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறா. அங்கே போய் பார்த்தா ஹீரோ வந்து சமையலை ஃபுல்லாக மாசம் பண்ணியிருக்கான். அவள் சிரிச்சுக்கிட்டே க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறா. அப்போ ஹீரோ வந்து கேஷுவலாக கேட்குறான், பாட்டி உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து மறுபடியும் தப்பாக புரிஞ்சிக்கிறான். இவளோட டார்கெட் இப்போ பாட்டியோட ஷேவிங் சொல்லிட்டு நினைக்கிறா.
அதுக்கப்புறம் டின்னர் முடிஞ்சதுமே பாட்டி ஹீரோனியுடைய அக்கா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோனி வந்து கிட்ட வரான். ஹீரோனி வந்து உடனே புரிஞ்சுக்கிறா, இவனுக்கு நான் பாட்டியுடைய பணத்துக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டவுட்டு. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் அக்ரிமெண்ட்டுக்கு மேலே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சைன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நாளைக்கு ஷாப்பிங் வாங்க போகணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வரான். ஹீரோனி வந்து அந்த ஷாப்பிங்கான லிஸ்ட்டு கொடுக்குறா. ஹீரோ அதை அவளோட கையில் இருந்து எடுக்க போகிற நேரத்தில் அந்த லிஸ்ட்டை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அக்ரிமெண்ட் படியே ஃபிசிக்கலாக நம்ம வந்து டச் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து நேற்று வரைக்கும் டச் பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்போ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாளான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணுறா. ஹீரோக்கு வெஜிடபிள் பற்றி ஒன்றும் தெரியல போல. ஹீரோனி இருந்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனியை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். ஹீரோனி வந்து இந்த ரேட்டெல்லாம் குறைச்சி பேசுறதுல செம்ம எக்ஸ்பர்ட் போல். அதனால இந்த ஷாப்பிங் கீப்பர் கிட்ட பேசிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். இன்னைக்கு அவளோட இன்னொரு முகத்தை வந்து பார்க்குறான். அவள் செய்கிற வேலையை எல்லாருமே பார்த்துட்டு அவள் மேலே ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ எல்லா பேக்கையும் காரில் எடுத்து வைக்கிறான். ஹீரோனிக்கு அவனுக்கு வேட்டு கொடுத்ததை பார்த்துட்டு அவளுடைய ஹேண்ட் கச்சிப் எடுத்து கொடுக்குறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு நீயே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியும் வந்து அவனுக்கு வேர்வையெல்லாம் தொடச்சி விடுறான். அந்த மூமெண்ட்டில் வந்து ஹீரோக்கு அவளை பார்த்தா இன்னும் க்யூட்டாக தோண ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பாரில் உட்காந்து ஹெவியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன். அக்ரிமெண்ட்டில் சைனதுக்கு அப்புறம் அவள் தான் அப்செட் ஆகணும். நான் ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான், போதும் சார் அப்படின்னு. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்னை பற்றி கேரிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு அதுதானே சார் நீங்களும் வேணும்னு நினச்சிங்க, அப்போ தானே டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ வந்து மறுபடியும் சைலண்ட்டாக ஆமாம் நான் தான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஏன் சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கொண்டுட்டு வரான். அப்போ தான் யோசித்து பார்க்குறான், அவனோட கீ வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. அதனால டோர் பெல் அடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதனால ஹீரோனி வந்து திறந்த உடனே ஹீரோ வந்து உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளை டைட்டாக பிடிச்சிக்கிறான். உள்ளே வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸுங்கெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். ஹீரோனி அவனை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து தூங்குங்கன்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். இவளுக்கு என்னை பற்றி கொஞ்சமாவது கேரிங் இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு அமைதியாக சொல்கிறா, அக்ரிமெண்ட் படி நான் உங்கள் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. இதை கேட்ட ஹீரோக்கா செம்ம கோவம் வருது. அவள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கோபப்படுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து சீக்ரெட்டாக ஹீரோனியை செக் பண்ண அவளோட லைப்ரரிக்கே போகிறான். அங்கே வந்திருக்கான். அதை பார்த்து ஹீரோவா உடனே ஜெல்ஸாக ஃபீல் பண்ணுறான். வெங்கு ஃப்ரெண்ட்லேயே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நான் வந்து உன் ஃப்ரெண்டை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு அவள் இன்னும் இங்கே வரலன்னு சொல்கிறா. அப்போ வெங்கு இருந்துக்கிட்டு வேணும்னா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு இல்லை வேணா நான் ஸ்கூட்டியில் போயிடுவேன்னு சொல்கிறா. இது எல்லாமே தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்காக அவன் முக்கியமான மீட்டிங்கே கேன்சல் பண்ணிடுறான். ஹீரோனி ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வந்து ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அந்த நேரத்தில் வெங்கு மறுபடியும் வந்து இப்போ வச்சு நீ என் கூட வரியான்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த வாட்டி ஹீரோனி சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறான். வெங்கு வந்து காரில் அவளை கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாமே பார்த்து ஹீரோவா ஜெல்ஸாக பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். ரொம்ப கோவமாக அவனோட காரையே அவங்களோட பக்கத்துலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வீட்டுக்கு வந்ததுமே யோசிக்கிறா, ஹீரோ இன்னும் வீட்டுக்கு வரல போல சொல்லிட்டு. ஹீரோனி வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு போடுறா. ஆனால் வந்து டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அப்போ தான் அவளுக்கு புரியுது ஹீரோ இன்னும் வீட்டுக்கு வரல, வந்து பாஸ்வேர்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அவள் உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறா. அவன் ஆல்ரெடி ஃபுல் கோவத்தில் இருக்கான். ஃபோன் அட்டன் பண்ணி வேணும்னா நீ வந்து ஹோட்டலில் போய் தங்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனிக்கு கூட ரொம்ப கோவம் வருது. அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இம்பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போகலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து சீக்கிரமாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோனி அவன் பின்னாடியே வந்து இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து ஜெல்ஸாக வந்து சொல்கிறான், நீ யார் கூட வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் ஹீரோனிக்கு புரியுது இவன் மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு. அவள் கோபமாக சொல்கிறா, என் ஸ்கூட்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வெங்கு ஹெல்ப் பண்ணான், அவனை நான் என் தம்பி மாதிரி பார்க்குறேன். இதை கேட்ட ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து சமாதானப்படுத்துகிறான். ஹீரோனி வந்து கோபத்தில் எனக்கு புரியல, நீ ஏன் எப்போவுமே என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிற, ஏதாவது டவுட்டாக இருந்தால் நேராகவே கேளு, இல்லைனா ஃப்யூச்சரில் உன் ஒய்ஃபாக கூட உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கா மறுபடியும் ஹீகோ, அப்படின்னா இவன் என்னை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே
யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ ரூமில் இருந்து வெளியே வரான். ஹீரோனி அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இன்னும் நேற்று நடந்ததை நினச்சி இன்னும் கோபமாக அப்படியே ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோனி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வெங்கு வந்து கால் பண்ணுறான். அதை பார்த்து ஹீரோவா உடனே அலர்ட் ஆகி இன்னைக்கு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனி கால் அட்டன் பண்ணி வெங்கு சொல்கிறத கேட்டுட்டு வேணாம் நான் என் ஹஸ்பண்டு கூட போயிடுவேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோக்கா உள்ளுக்குள்ள செம்ம சந்தோஷம். அவன் ஃபேஸில் கூட ஸ்மைல் வந்துடுது. அந்த நேரத்தில் திடீர்னு வந்து அக்கா பையன் கால் பண்ணுறான். அவன் அழுதுகிட்டே அப்பா மறுபடியும் அம்மாவை அடிச்சிட்டாருன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி ஷாக் ஆகி உடனே அக்காவை பார்க்கறதுக்கு கிளம்புறா. அவள் அங்கே போய் சேர்ந்ததுமே அவன் மாமன் அவனோட அம்மாவும் சேர்ந்து அவங்க அக்கா காரி பணம் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா காரி வந்து மறுக்கிறா, நான் வந்து என் தங்கச்சி கிட்ட பணம் கேட்க மாட்டேன்னு. அப்போ ஹீரோனி உள்ளே வரா. அப்போ மாமங்காரனும் அவங்க அம்மாக்காரி 2 பேரும் சேர்ந்து கத்துறாங்க, நீ இத்தனை நாளா எங்கள் வீட்டில் தாங்கின அதுக்கான காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் இங்கே இருந்தப்போ உங்கள் வீட்டில் ₹1 கூட நான் யூஸ் பண்ணலை. இந்த வீட்டையே எங்கள் அக்கா தான் பணம் கொடுத்து வாங்கினா. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா ஒவ்வொரு மாதமும் ₹4000 கூட கொடுத்துருக்கா. இதுக்கப்புறமும் நான் உங்களுக்காக ₹1 கூட தரமாட்டேன்னு சொல்கிறா. இதை கேட்ட மாமக்காரன் ஃபுல்லாக கோவம் வந்து ஹீரோனி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து முன்னாடி வந்து ஹீரோனி வந்து காப்பாற்றுறான். அப்போ அவங்க மாமக்கார கோவத்தில் நான் வந்து உன் அக்காவையும் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இந்த வீட்டையும் கிடைக்காது, உன் பையனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டு அவங்க அக்காக்காரி வந்து பயந்துடுறா. அவங்க மாமக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப பயந்துடுறா. அவள் உடனே ஹீரோனி கிட்டே நீங்கள் இங்கிருந்து போங்க, இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு பேசுகிறான், எனக்கு நிறைய லாயர்ஸ் எல்லாம் தெரியும், நீ டிவோர்ஸ் பற்றி சீரியஸாக முடிவு எடுத்து என்கிட்ட சொல்லுங்கன்னு. இதை கேட்ட அவங்க அக்காக்காரி கொஞ்சம் எமோஷனல் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு கிளம்ப போகிறான். அவங்க அக்காவுடைய மாமியார்காரி இருந்துக்கிட்டு வழி மறைக்கிறா. பணம் கொடுக்காம யாரும் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துறா. அடுத்த செகண்டே ட்ராமா போட ஆரம்பிக்கிறா. கீழே விழுந்து ஆக்ஷன் பண்ணுறா. ஐயோ இவ என்னை தள்ளிட்டாளேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ மாமன் கூட சேர்ந்து ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்டாப் நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சேஃபாக அங்கேருந்து கூட்டிட்டு வெளியே போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாமியார் காசு அவன் பையன்கிட்ட கேட்குறா, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ட்ராமா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு. அவனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனியை கூட்டிட்டு காருக்கு வரான். அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு வாட்டர் பாட்டிலை கொடுக்குறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு சேடாக பேச ஆரம்பிக்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா என் அக்காவோட வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் எதுவுமே மாறல. இதை கேட்ட ஹீரோவா ஃபைனலாக புரியுது, அதனால தான் இவ அவசரமாக என்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உன் அக்கா கொஞ்சமாவது தைரியமாக எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறான். நானும் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது கேட்ட ஹீரோனி கொஞ்சம் எமோஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை லைப்ரரியில் ட்ராப் பண்ணுறான். அவள் உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி அவன் மாமனை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அக்காக்காரி வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல அவன் மாமியார் சின்ன ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறான். உன் தங்கச்சிக்காரே மெடிக்கல் ஃபீஸை பே பண்ணலன்னா நான் வந்து கோர்ட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்ட அவங்க அக்காக்காரியை அழ ஆரம்பிக்கிறா. அவன் பையனும் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு எனக்கு அப்பா பிடிக்கலன்னு சொல்கிறான். அவங்க அக்காக்காரி அவனை சமாதானப்படுத்தி இனிமேல் இப்படியெல்லாம் நடந்தாலும் சித்திக்கு கால் பண்ணாத, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அந்த நேரம் வந்து ஹீரோனி கால் பண்ணுறா. அவள் சோகமாக நீயும் குழந்தையும் என்னோட வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அக்காக்காரி உடனே பயந்துக்கிட்டு கால் கட் பண்ணிடுறா. ஹீரோயினும் ஹீரோனிக்காக வெளியே தான் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி அவன் மாமனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறான். அவன் மாமங்கார இருந்துக்கிட்டு அவங்க அக்காவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்களுடைய மணி ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டானா. அந்த வீட்டை கூட அவங்க அக்கா பணம் கொடுத்து வாங்கினது, ஆனால் அவன் பேரை மட்டும் அந்த பேரில் வச்சுக்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கா ரொம்ப கோபம் வருது. அவன் உடனே ஆர்டர் கொடுக்குறான், லீகலாக ஆக்ஷன் எடு, அந்த குழந்தையும் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் வந்து ஓகே சார்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறான். சில பேர் வந்து கோபமாக ஹீரோனியோடைய லைப்ரரி பக்கம் போகிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து ஷாக் ஆகி இன்னொரு நியூஸ்ன்னு சொல்கிறான். யாரோ மேடம் பற்றி தப்பாக ரூமர்ஸ் வந்து பரப்பியிருக்காங்க, ஒரு வீடியோ அப்லோடு பண்ணி அவனுடைய அக்காவை ஏமாற்றி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கா உடனே புரியுது அந்த க்ரௌடு ஹீரோனி தான் டார்கெட் பண்ணுதான்னு சொல்லிட்டு. அவன் சீக்கிரமாக கார்ல இருந்து இறங்கி ஹீரோனியை காப்பாற்றலாம் சொல்லிட்டு ஓடுறான். அங்கே தொடர்ந்து ஷாப்பில் வெளியே ஆல்ரெடி கோசப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவள் தானே அந்த பொண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. அவள் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது சில பேர் வந்து திடீர்னு வெஜிடபிள் ஏற்றி எறிய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் தான் உங்கள் சிஸ்டரை ஏமாத்தினீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையா சொல்லிட்டு கேள்வி கேட்டு அவளை ரவுண்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் ஹீரோ என்ட்ரி ஆகுறான். ஹீரோ வந்து சீக்கிரமாக வந்து ஹீரோனியை வந்து கவர் பண்ணுறான்.
அவன் வந்து ரிப்போர்ட்ஸ் கிட்ட கோபமாக முதல்ல உண்மை தெரியாமல் யாரையுமே இப்படி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து ஹீரோனி அங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோனி அமைதியாக உட்காந்து அவளோட ஃபோனை பார்க்குறா. அந்த கூட்டத்தில் ஃபோன் வந்து உடஞ்சி போயிருக்கு. அந்த நேரம் வந்து ஹீரோ மெடிசன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து அவகிட்ட வரான். அவன் மெதுவாக வந்து அவளோட காயத்துக்கு மெடிசன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஜோக் அடிக்க ட்ரை பண்ணுறான். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, வெஜிடபிள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து சீரியஸாக உனக்கு சிரிப்பு வரலன்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனே கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான். எனக்கு இன்னும் என் அக்காவை பற்றி தான் கவலையாக இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு உங்கள் அக்கா வந்து இத்தனை வருஷம் உன் மாமன் கூட இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை அந்த குழந்தைக்காகவும் உடனே எந்த முடிவும் எடுக்க முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறான். இப்போ முதல்ல உன் டேமேஜ் ஆன பேரை வந்து நான் சரி பண்ணுறது தான் முக்கியம். ஹீரோன் இருந்துக்கிட்டு சொல்கிறா, என் மாமா எனக்காக அனுப்பின மணி டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குன்னு. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு தலை அசைஞ்சிக்கிட்டு அது மட்டும் போதாது, அவன் வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவள் ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறான். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஷென் குரூப்பில் இருந்து வந்தவங்க. இதை கேட்ட ஹீரோக்கா ரொம்ப கோவம் வருது. அவன் உடனே வந்து ஆர்டர் போடுறான், அந்த ஷென் குரூப்பு கூட மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட கேட்குறான், இன்னைக்கு ஷாப்புக்கு போறியான்னு. ஹீரோனி இருந்துக்கிட்டு ஆமாம் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருப்பேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட ஹெல்ப்புக்கு வரான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட லைப்ரரிக்கு தான் போகிறான். அங்கே ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நீ ஓகே தானே சொல்லிட்டு ஃபுல்லாக டென்ஷனாக செக்அப் பண்ணுறா. ஹீரோன் இருந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நான் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, எங்கள் அம்மா சொன்னதுக்காக தான் நான் மிஸ்டர் ஷங்கை வந்து மீட் பண்ண போகிறேன்னு. திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்காக அவளோட பாடி கார்டை வந்து ஒருத்தர் ஹீரோனிக்கிட்டே விட்டுட்டு போகிறா. அந்த நேரம் வந்து ஹீரோ ஷென் குரூப் மெம்பர்ஸ் வந்து மீட்டிங் பண்ண போகிறான். ஆனால் அங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரியை பார்த்ததுமே அவன் ஷாக்கு. அசிஸ்டண்ட்டுக்கும் உடனே புரியுது, பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஷென் ஃபேமிலி இந்த மீட்டிங்கை பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து பிளைண்ட் டேட்டிங் நினைச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்த்ததுமே அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. வா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே அப்படியே லவ்ல விழுந்துடுறா. ஆனால் ஹீரோ வந்து ஆல்ரெடி கோவத்தில் அவன் அசிஸ்டண்ட்டு கிட்ட 5 வருஷமாக என் கூட வேலை செய்கிற, இது போல் மிஸ்டேக் எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கப்புறம் மீட்டிங்கில் இருந்து விட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி கன்ஃபியூஷனாக அவன் பின்னாடியே போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி உடனே ஹீரோனிக்கு கால் பண்ணுறா, மிஸ்டர் ஷாங் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருடின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோனி உள்ளக்குள்ளே நினைக்கிறா, என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து காரில் உக்காஞ்சதுமே ஹஸ்பண்ட் வந்து டென்ஷனாக சொல்கிறான், அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டாங்க, அவங்க வந்து மேடம் கிட்ட உண்மையாக சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு நான் வந்து அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் சந்திக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்டுக்காரி ஃபுல்லாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஸ்டைலாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ஹீரோனி பார்க்கறதுக்கு ரெடியாகி வரா. நான் வந்து இன்னைக்கு அவரை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்திலே சேடாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு திரும்பி வரா. அவன் என்னை வந்து மீட் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஹீரோன் இருந்துக்கிட்டு சொல்கிறா, நான் என் லைஃப்பில் ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லை, அதனால யாருக்கும் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனியை பிக்கப் பண்ண வரான். ஹீரோனி வந்து உடனே எழுந்து கிளம்புறா. ஃப்ரெண்டுக்காரி நினைக்கிறா, அடடா இன்னைக்கு என் அண்ணனை பார்க்கவே இல்லையே சொல்லிட்டு. அதனால அவள் சீக்ரெட்டாக இவங்களை ஃபாலோ பண்ணுறா. ஆனால் அவள் போய் சேர நேரத்துக்குள்ளே ஹீரோவுக்கும் ஹீரோனியும் ஆல்ரெடி லிஃப்ட்டில் போயிருப்பாங்க. ஹீரோனி வந்து காரில் வந்து ஹீரோ கூட உக்காடுறா. அந்த நேரத்தில் மறுபடியும் இந்த ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் வந்து சொல்கிறா, நான் ஏன் மிஸ்டர் ஷாங்கை வந்து செடியூஸ் பண்ணக்கூடாதா? இது வந்து கேட்ட உடனே ஹீரோனி வந்து ஷாக் ஆகுறா. அடா இப்படியெல்லாம் ஜோக் பண்ணாத, உன் பாடியை யூஸ் பண்ணி இப்படி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறா. ஆனால் ஃப்ரெண்டுக்காரி விடவே மாட்டேங்கிறா. நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி இருந்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்கிறா. அதுக்காக அவளுக்கு லவ் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா. நீ ஒரு தடவை போய் பேசுறதுக்கு பதிலாக மறுபடியும் மிஸ்டர் ஷென்னு முன்னாடி போ, அவருக்கு உன்னை வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணு. இது கேட்ட ஃப்ரெண்டுக்காரி வந்து ஃபுல்லாக ஹாப்பியாகிறா. வாவ் இதுதான் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனி வந்து கால் கட் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சீரியஸாக கேட்குறான், என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு சொல்கிறா, என் ஃப்ரெண்டுக்காரி யாரையோ ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ உள்ளுக்குள்ளே சிரிக்கிறான், என்னை பற்றி தான் அட்வைஸ் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவள் இருந்துக்கிட்டு சொல்கிறான், இதுலலாம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அது கேட்ட ஹீரோனி வந்து நான் வந்து இதை நாவலில் படித்தேன்னு சொல்லிட்டு சொல்லவே ஹீரோ இருந்துக்கிட்டு அமைதியாகிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ ஆஃபீஸில் பிஸியாக இருக்கான். அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து அவன் ஆஃபீஸில் வரா. அப்போ வந்து அவள் ஸ்வீட்டாக நான் வந்து
வந்து ஸ்பெஷலாக உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரி வந்து அதை கேட்கவே மாட்டான். நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் வந்து வரா. ஹீரோ வந்து மறுபடியும் வந்து அவளை அவாய்ட் பண்ணுறான். 3வது வாட்டியும் மறுபடியும் வரா. இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு கோவமாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் நான் ஷென்னு ஃபேமிலியை டார்கெட் பண்ணுவேன். இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரி ஷாக் ஆகுறா. என்னால் என் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு வார்னிங் கொடுக்குறான், மறுபடியும் இந்த மாதிரி நீ கண்டினியூ பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹீரோ வந்து முழுசாக புரிஞ்சிடுது, ஹீரோ நீ வந்து அவளுக்கு அட்வைஸ் கொடுத்தது இதுக்காக தான் நான் சொல்லிட்டு அவன் உடனே செக்யூரிட்டிக்கு ஆர்டர் பண்ணுறான், இனிமேல் அந்த பொண்ணு என் ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அங்கே ஹீரோனி வந்து ஃபோனில் ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கேஷ்லாம் கேட்குறான். ஆனால் அடுத்த செகண்டே ஷாக்கு என்னன்னா அவன் ஃப்ரெண்டுக்காரி வந்து நான் அவரை ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோ வந்து அப்படியே அமைதியாக நின்றுறான். ஆனால் பெரிய ஷாக்கு என்னன்னா ஹீரோனியும் கூட ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ட்ரை பண்ணிட்டு மேபி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, உனக்கு வந்து மிஸ்டர் ஷாங்கை பற்றி தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறான், ஷாங் ஃபேமிலியில் நிறைய யங் மாஸ்டர் இருக்காங்க, நீ யாரை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு அந்த மோஸ்ட்டாக வந்து ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது கேட்ட ஹீரோ உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறான். அவளை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், நீயும் ஒரு வேளை ரிச்சான ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு எனக்கு சாதாரண வாழ்க்கை தான் பிடிக்கும், ரிச்சான ஃபேமிலி லைஃப் எல்லாம் வேணாம். இது கேட்ட ஹீரோ வந்து ஃபைனலாக ரிலாக்ஸ் பண்ணுறான். நான் இவளை ரொம்ப தப்பாக வந்து நினச்சிக்கிட்டேன், அவள் பணத்துக்காக இல்லை, உண்மையாகவே சிம்பிள் லைஃப் தான் விரும்புகிறாளும் சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் காஃபி ஷாப்பில் உக்காஞ்சி ஹீரோ வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கன்ஃபியூஷனாக கேட்குறா, ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு சொல்கிறா, அவர் என்னோட ஆஃபீஸுக்கு வந்து உள்ள விட மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஹீரோயின் இருந்துக்கிட்டு அப்படின்னா நம்ம இங்கே வரக்கூடாது தானேன்னு சொல்கிறா. ஆனால் ஃப்ரெண்டுக்காக இருந்துக்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் பின் வாங்க மாட்டேன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அசிஸ்டண்ட் கூட இந்த காஃபி ஷாப்புக்கு வரான். ஹீரோனி அவனை பார்த்துமே ஷாக்கு. ஆனால் அதை விட பெரிய ஷாக்கு ஃப்ரெண்டுக்காரிக்கு. இவன் தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் டேஞ்சராக போகுதுன்னு ஹீரோக்கு புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அசிஸ்டண்ட்டை காட்டி, ஆக்சுவலாக மிஸ்டர் ஷாங் இவர் தான், நான் ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணேன், இவரை காப்பாற்ற தான் போய் சொல்லலன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கூட ஆக்டிங் வந்து கண்டினியூ பண்ணுறான். அவன் ஹீரோனி கிட்ட, சார் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் பேட் நியூஸை சர்ப்ரைஸாக பண்ணவும் ஹெல்ப் பண்ணாரு. இது கேட்ட ஃப்ரெண்டு கரைக்கு அப்போதான் ஞாபகம் வருது, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஷென் குரூப்பில் இருந்தவர் சொல்லிட்டு. அதனால அவள் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஃபயர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் கூட அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ இருந்துக்கிட்டு கோபமாக ஆக்டிங் பண்ணுறான், நீ என்ன உன் ஓனர் ஹஸ்பண்டே ப்ரப்போஸ் பண்ண, உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனால் வெளியில் வந்து சீரியஸாக பேச வச்சுக்கிறான். ஹீரோயின் இன்னசென்ட்டாக எனக்கு இது தெரியாது, அவள் தான் மிஸ்டர் ஷெங்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வராங்க. அந்த நேரம் ஹீரோனி வந்து அவன் மாமக்காரை வந்து பார்க்குறா. ஆனால் அவன் தனியாக இல்லை, இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். இதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அவளை கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாத, அவங்கள ஃபோட்டோ எடுத்து அப்படியே அவங்க அக்காவுக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு அப்படியே ஃபோட்டோவை எடுத்து அவங்க அக்காவுக்கு சென்ட் பண்ணுறா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க அக்கா கிட்ட இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ரீப்ளேவே வரல. ஹீரோனி வந்து ஃபுல்லாக டென்ஷன், அவள் ஓகே இருப்பாளான்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அதே நேரம் டோர் முன்னாடி அக்காவும் குழந்தை நிற்கிறத பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் உடனே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறா. அக்காக்காரி எமோஷனலாக அழ ஆரம்பிக்கிறா. நியூஸ் ஒன்னையும் டாட்டாங்க, நீயும் இந்த பிரச்சனை சிக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கில்ட்டிங் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் எடுத்து ஹீரோனி கிட்ட காட்டுறா. உன் மாமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிய மணி ரெக்கார்டு, அவனோட சீட்டிங் எவிடன்ஸு, மற்ற ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறா. எனக்கு இதெல்லாமே முன்னாடியே தெரியும். ஒரு நாள் வந்து மாமா ஃபோன் என்கிட்ட இருந்தப்போ ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணா. அப்போ தான் எல்லாமே புரிஞ்சிச்சு. அவங்க அக்காக்காரி எல்லா உண்மையும் சொல்லிடுறா. உன் மாமங்கிறவங்ககிட்ட பணம் கேட்டதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஹீரோனி வந்து செம கோவம் வருது. அதுக்கப்புறம் அவங்க அக்காக்காரி சொல்கிறா, எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும், கேஸை முடிகிற வரைக்கும் நானும் என் பையனும் உங்கள் வீட்டில் தான் இருப்போன்னு. ஹீரோனி உடனே ஓகேன்னு சொல்கிறா. ஆனால் அடுத்த செகண்டே அவளுக்கு ஞாபகம் வருது, அடடா வீட்டில் 2 ரூமு தானே இருக்குது. இது கேட்ட அக்காக்காரி ரொம்ப ஷாக்கு.
நீங்க 2 பேரும் தனித்தனியா தூங்குறீங்களா? அப்படின்னா நான் போயிட்டு ஹோட்டல்லயே போயிட்டு தங்கிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு ஸ்டாப் பண்றான். வேணா இனிமே நாங்க ஒரே ரூம்ல தங்கிக்கிறோம் சொல்லிட்டு. இத கேட்ட ஹீரோனி வந்து ஃபுல்லா எம்பரஸ்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினியை பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு ஹீரோவுடைய ரூமுக்கே வரா. அங்கே அவளோட கண்ணு வந்து எக்ஸ்பென்சிவான வாட்ச் மேலே போகுது. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஃபேக்னு சொல்கிறான். ஹீரோயினி வந்து சொல்கிறா, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை இருக்க, ஒரு நாள் ஒரிஜினல் கூட வாங்கிடுவேன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோ வந்து கில்ட்டிங்காக ஃபீல் ஆகுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி வந்து ஒரு சைடில் பெட்ஷீட்டை போட்டுட்டு தூங்குறா. ஹீரோ வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து ஹீரோயினி ஃபோனுக்கு வெங்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு. இதை பார்த்து ஹீரோ மறுபடியும் வந்து ஜெல்ஸாக ஃபீல் பண்ணி அந்த சீக்கிரமாக அந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோனிக்கு ஒரு கார் வாங்க சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துக்கிட்டே யோசிப்பான், அவளுக்கு கார் இருந்தால் வெங்க மாதிரி ஒருத்தன் கூட லிஃப்ட் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலேயே தூக்கத்துலேயே நம்ம ஹீரோனி அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்து ஹீரோவா அப்படி ஷாக் ஆகுறான். அவனும் மெதுவாக அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது அவங்க அக்கா வந்து அவன் தூங்கலாம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு தொடர்ந்து ஹீரோக்குக்காக நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தேங்க்யூ சொல்கிறா. ஹீரோவும் கேஷுவலாக அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறான். ஹீரோனியை அவங்க அக்காவை கூட வர சொல்கிறா. ஆனால் அவங்க அக்கா வேணான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினியை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக ஒரு காரை வாங்கி கொடுக்குறான். ஹீரோனி அதை பார்த்து ஷாக் ஆகுறா. நான் வந்து இது இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுனால நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு எமோஷனல் ஆகுறா. அதுக்கப்புறம் அவங்க புது காரில் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ கார் பார்க்கிங் பண்ண போகிறான். அப்போ ஹீரோனி அக்கா கத்துற சத்தம் கேட்குது. ஹீரோனி ஓடி போய் பார்த்தா அவங்க மாமங்கார மறுபடியும் வந்து அவங்க அக்காவை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறான். அவங்க அக்காக்காரி இந்த முறை வந்து பயப்படாமல் அவங்ககிட்ட வந்து அவன் பண்ண ஷீட்டிங் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து உன் கூட திரும்பி வர மாட்டேன்னு சொல்கிறா. இதை கேட்டால் அவங்க மாமங்காரன் இன்னும் கோபமாக அவங்க அக்காவை தள்ளிடுறான். அவள் தலையிலே அடிபட்டு கீழே விழுந்துடுறா. அப்போ ஹீரோ அக்காக்காரி வந்து கீழே விழுந்த பார்த்த ஹீரோயின் ஓடி வந்து அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவன் மாமங்காரன் இன்னும் கோபமாக, நீங்கள் 2 பேரும் என்னை எதிர்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்தியால் அட்டாக் பண்ண வரான். குறுக்க நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தி குத்த அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மாமங்காரன் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ உடம்பு முடியலனாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோனி பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹீரோவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறா. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹீரோவை. வெளியே ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப டென்ஷனாக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்து பேஷண்ட்டை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயினே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பிரெட் பாடியை வெளியே கொண்டு வந்து அவள் அழுதுகிட்டே, நீ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்கிற. அந்த நேரம் வந்து ஹீரோ பின்னால் வந்து நிற்கிறான். ஹீரோடைய குரலை கேட்ட உடனே ஹீரோனி ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கணத்தில் கிஸ் பண்ணிடுறா. அந்த நேரம் திடீர்னு பாட்டி அங்கே வந்துடுறாங்க. ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. பாட்டி இருந்துக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட பாட்டி வந்து, அப்படின்னா அவளை இன்னும் வெயிட் பண்ண வைக்காத, உன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை அவளுக்கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வாரம் என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுதான் உனக்கு பெஸ்ட்டு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டு கூட இப்படி எல்லாருக்கும் நம்ம மேடம் வந்து ஐடென்டிட்டி தெரிஞ்சால் அதுக்கப்புறம் யாரும் அவங்கள புலி பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் மாமங்காரனை பற்றி எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேட்குறான். ஹீரோ இருந்துக்கிட்டு அவனை வேலையில இருந்து தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோனுடைய அக்கா வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, சாரின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, நீ என் ஒய்ஃபோட சிஸ்டர், அதனால உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னுடைய கடமைன்னு சொல்கிறான். அதே சமயத்தில் ஹீரோனி அங்கே வரா. ஹீரோ அவளுக்கு ஒரு கார்டை கொடுத்து, நான் வந்து பாட்டியோடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், நீயும் என்னோட வானும் சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோனி மனசுக்குள்ளே, என் ஹஸ்பண்டு ரொம்ப ஜீனியஸாக இருக்காரு, அவரோட பார்ட்டி பர்த்டேக்கு என்னை இன்வைட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவங்க பாட்டிக்காக வாங்கின கிஃப்ட்டை ஹீரோனி கிட்ட கொடுத்து, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து அவங்க அக்காவையும் இன்வைட் பண்ணுறா. ஆனால் அவங்க அக்காக்காரி வர மாட்டேங்கிறா. அந்த நேரத்தில் அவங்க மாமன்காரங்கிட்ட இருந்து கால் வருது. அவன் கோபமாக அவங்க அக்கா கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கால் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட வந்து சொல்கிறான், அவன் மாமனுக்கு வேலை போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, அவனுக்கு நடந்தது சரிதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன்
மாமங்காரன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு வன்னிக்கிட்ட போயிட்டு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. ஆனால் அவள் இருந்துக்கிட்டு இப்போ உங்ககிட்ட வேலையும் இல்லை, நான் ஏன் உன்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவன் மாமங்காரன் இருந்துக்கிட்டு நான் அந்த ஷென்னோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஹீரோனி பார்ட்டி ஹாலுக்கு வெளியே நின்று ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஹீரோனி இருந்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் மாமங்காரனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோனியை பார்த்து உடனே அவங்க வந்து அவளை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி வந்து அந்த வன்னு மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கோபமாக அந்த வன்னு ஹீரோனி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. ஆனால் ஹீரோனி வந்து அவளுக்கு ஒரு அரியர் கொடுத்துட்றா. அது மட்டும் இல்லாமல் செம்மையாக இன்சல்ட் பண்ணுறாங்க. மாமங்காரன் கோபமாக வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு ஹாலுக்கு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவங்கள நிறுத்தி இன்விடேஷன் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோனி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவகிட்ட இன்விடேஷன் கார்டு இல்லை, அதனால என் ஹஸ்பண்ட் உள்ளே இருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்விடேஷன் இல்லாமல் உள்ளே அனுப்ப முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ கொடுத்த அந்த பிளாக் கார்டை எடுத்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட காட்டுறான். உடனே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து மரியாதையாக அவளை உள்ள அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்தா மாமங்காரன் செம கோவம் ஆகுது. உடனே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து தள்ளிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோனி பின்னாடியே போயிட்டு அவன் வந்து கேட்குறான் அந்த கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோனி இருந்துக்கிட்டே என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி அவங்கள இக்னோர் பண்ணிடுறா. ஹீரோ வந்து அவங்க பார்ட்டிக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஹீரோயினி வந்து மெய்டு கிட்ட கொடுக்குறா. உடனே அவங்க மாமங்காரன் அந்த கிஃப்ட்டை பிடிச்சி ஓப்பன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஃப்டில் இருந்த முத்தை பார்த்துட்டு இது ஃபேக், நாங்கள் வச்சுக்கிட்டு தான் ரியல்னு சொல்கிறேன். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காரையும் இருந்துக்கிட்டு அப்படியே சீன் போட ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். எல்லாரும் முன்னாடியும் அவன் மாமங்காரனுடைய முத்து தான் ஃபேக்குன்னு ப்ரூஃப் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காரி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவன் மாமங்காரம் இருந்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அப்போ எதிரில் வந்து அவங்க பாட்டி அவங்க தாத்தா எல்லாரும் பார்த்துட்டு கோவத்தில் அவனோட ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் மாமங்காரோட பேசவே அசிஸ்டன்ட் வந்து அவனை கீழே தள்ளிடுறான். அங்கேருந்து எல்லாருமே தாத்தா பாட்டியை வந்து மரியாதையாக இன்வைட் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் மாமங்காரன் இவங்க தான் உண்மையான ஜான் ஃபேமிலின்னு புரியுது. உடனே அவன் பயந்து பின்னாடியோட பார்க்குறான். அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவனை பிடிச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோனி செம்மையாக கன்ஃபியூஷன் ஆகிறான். அப்போ தான் பாட்டி வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட மன்னிப்பு கேட்குறான். முதல்ல நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ஓகே சொன்ன, என் வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட சாரி சொல்லியே உன்னை ஹாப்பியாக வச்சிருப்பேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ரிங்கை எடுத்து ஹீரோனி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஹீரோனி இனிமேல் என்கிட்ட எந்த விஷயமும் மறைக்கக்கூடாது ப்ராமிஸ் பண்ண சொல்கிறான். ஹீரோவும் உடனே ஹீரோனிக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஓகே சொல்கிறான். ஹீரோவும் சந்தோஷமாக அவளுக்கு ரிங் போடுறான். ஸோ இதோட இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.